திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொப்பரை தேங்காய் திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்த நிலையில் திருட்டு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விசாரணையில் கொழுமத்தை கிராமத்தைச் சேர்ந்த சிவா, சூர்யா மற்றும் ஐயம்பாளையம் புதூரைச் சேர்ந்த ராஜா என்பது தெரிய வந்தது. குடிமங்கலம்ங்க, பெரியவெட்டி, வாய்ப்பளையா, ஜல்லிவெட்டி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பெரும்பான்மையான கிருஷ்ணாபுரம்ங்க. பெரும்பான்மையான விவசாய பொருள் தென்னை உற்பத்தியாகத்தான் இருக்குதுங்க. தென்னை உற்பத்தியில் விவசாயி தேங்காய்கள் கொண்டாந்து உலர வச்சு உலர்காலத்தில் நாங்கள் கொப்பரை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோமுங்க. நாங்கள் காய்க்கு 10 காசு 20 காசு எடுத்து கொப்பரைக்கு கூலியாக வாங்கிட்டு கொடுத்துட்டு இருக்கிறோமுங்க. தொடர் திருட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே கிருஷ்ணாபுரம் அனீஸ்குமார் கிளம்புங்க, வாய்ப்பளை ரகுபதி கிளம்புங்க, ஜல்லிவெட்டியில் ஒரு கிளம்புங்க, ஜல்லிவெட்டியில் பழனிங்கிற என்ற கிளம்புங்க, பொட்டையம்பலத்தில் பார்த்தீங்கன்னா ராம்குமார் கிளம்புங்க. தொடர் திருட்டில் ஒரு தோராயமா ஒரு 30 to 50 லட்சம் ரூபா கொப்பரை தொடர் திருட்டில் குமரலிங்கத்தை சேர்ந்த 3 வாலிபர்கள் தொடர் திருட்டில் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. குடிமங்கல காவல் நிலையம் நேற்று அரெஸ்ட் பண்ணி திருப்பூர் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறாங்க, திருப்பூர் இதுல வச்சிருக்கிறாங்க. மீண்டும் தொடர் திருட்டில் ஈடுபடாம காவல்துறை எங்களுக்கு தொடர் திருட்டை தடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்றோம்ங்க. இது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயங்க. எங்களுக்குன்னா சரியான நீதி கிடைக்கலைங்க. திருட்டு போன பருப்பை எங்களுக்கு மீட்டு தரும்படி காவல்துறை ஆய்வாளர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்றோம்ங்க. பெரியவெட்டி, கிருஷ்ணாபுரம், வாய்ப்பளையம், செஞ்சேரிப்புத்தூர், ஜல்லிவெட்டி போன்ற இடங்கள்ல கொப்பரை உலர்களம் நிறைய இருக்குதுங்க. இந்த களத்துல நாங்கள் சுத்தியுமே தென்னை மட்டும்தான் விவசாயங்கள்னால பிரதானமான இந்த உலர்களம் இருக்குதுங்க. இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரும். இந்த களத்துல இந்த ஒரு மாத காலமா விவசாயிகள் அச்சுறுத்தும் விதமா அங்கங்க திருட்டு போயிட்டே இருக்குதுங்க. இந்த ஒரு மாசத்துலயும் மட்டும் ஒரு 50 லட்சம் ரூபாய் பருப்பு நைட் டைம்ல போயிருச்சுங்க. இது சந்தேகப்பட்டு நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, செஞ்சேரி பிரிவில் கொடுத்தாரு, குடிமங்கலம் குமரலிங்க ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கிறோமுங்க. நேற்றுக்கு குடிமங்கலம் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 3 பேர்த்து கைது பண்ணிக்கிறாங்க. இது இன்னும் கைது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி போலீஸ் மறுபடியும் இரவு நேரங்கள் அடிக்கிறக்க ரோந்து பணிகளில் ஈடுபட்டு இந்த கொப்பரை தேங்காய் உற்பத்தியாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்க. எங்களுக்கெல்லாம் வாழ்றதுக்கு அச்சமா இருக்குதுங்க. நைட் டயத்துல எங்களை ஏதாவது பண்ணி போடுவாங்களான்னு பயமா இருக்குதுங்க. போலீஸ் தான் எங்களுக்கு போலீஸும் இந்த அரசாங்கமும் எங்க வாழ்வாதாரத்தை உறுதி பண்ணணுங்க.